டே பப்ளு ஸ்கூல் லீவ் போட்டு என்னடா இங்க இருக்கிற? டே கிறுக்கு மெண்டல் பைபிள் என்னடா பைத்தியம் பூச்சிச்சு அவனுக்கு? ஐயோ இவன் கன்ஃபார்மா பைத்தியம் தான் ஆயிட்டான். போடா நீ சத்த. யாராவது போன் அடிக்கிறதே? ஆஹா இந்த நேரத்துல அழகான பொண்ணுக்கு சாரி போட்டு போன் அடிக்குதே. இருங்க அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ பிராங்க்லின், உன் தம்பி யா வீட்ல தான் இருக்கான், வேணும் வா. ஐயோ இப்படி பேய்கிட்ட மாட்டி விட்டியாடா நீ. ஓகே மக்களே, என் தம்பியை காப்பாத்துனா இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பேய்ட்டு எப்படின்னு எக்ஸ்கூஸ் மீ என் தம்பியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அப்படின்ட்டு கன்வின்ஸ் பண்ணி வாங்கிட்டு வரணும் மக்களே. என் தம்பியை நாஜமா போன ஸ்கூல் லீவ் போட்டு என்ன வேலை பண்ணிக்கிறான்னு பாருங்க. சரி வாங்க இந்த ஜன்னல்குள்ள ஏறி வீட்டுக்குள்ள எப்படி ஒன்று உள்ள போவான். அப்பாடா வீட்டுக்குள்ள வந்தாச்சுடா. ஐயோ இருடி மோகினிய, இப்ப நான் எப்படி வீட்டுக்குள்ள வரேன்னு மட்டும் பாரு. இப்ப பாருங்க மக்களை என்ன பண்றேன்னு மட்டும். ஓகே ரெடி? ஓகே இப்ப பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டுக்குள்ள எப்படி ஒன்று போய் ஆகணும் மக்களே. இப்ப நம்ம குட்டி ஆயிட்டோம். ஐயோ அப்பாடா இப்போ அவங்க கண்டிப்பா போயிடலாம். ஐயோ முடிச்சு விட்டாங்கடா. சோ கைஸ் இனி நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கேம்ல இருக்க 10 ஸ்கேரியான சீட் கோட் தான் இனி நம்ம பார்க்க போறோம். கடைசியா நம்ம தம்பியும் காப்பாத்தி கூட்டு திருப்பி வர போறோம். ஓகே ரைட் மக்களே. சோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொல்ற ஸ்கேரியான சீட் கோட் என்னதுன்றதுனா, ஃபர்ஸ்ட் 400 இந்த அத்தனை பைக்கும் போட்டுக்கோங்க. ஓகே இப்போ ஒரு பயங்கரமான விஷயத்தை நம்ம பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு லைக் நம்ம வீடியோக்கு லைக் போட்டு பாருங்க கம்னே. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி ரெடி தானே லைட் எரிஞ்சிட்டே இருக்குது வண்டியில இருந்து கீழே இருந்தாலும் அப்படின்னு கேட்பீங்க. என்ன பண்ணணும்னா அந்த லைட் பட்டனும் எக்ஸிட் பட்டனும் இருக்கு பாத்தீங்களா, அதை அட்டன் டைம்ல இந்த மாதிரி பண்ணணும். ஓகே இப்போ எதுக்கு கிறுக்கு பைய இந்த மாதிரி பண்ணிக்கிற என்ன நடக்க போதீங்க அப்படின்னு தானே கேட்பீங்க. நடக்கிறது மட்டும் ஃபுல்லா வீடியோ பாருங்க, அப்புறம் போயிட்டு உங்க கேம்ல போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா டேய் எங்கட இவ்வளவு வெளிச்சமா இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஆமா மக்களே. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பைக்ல ஏறிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைட் பட்டனும் எக்ஸிட் பட்டனும் கரெக்டா வந்து அட்டன் டைம்ல இறக்கணும். இப்போ தொட்டிங்கன்னா அது இந்த மாதிரி லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் மக்களே. டேய் என்னடா வேற லெவலுக்கு இருக்குடா அப்படிவீங்க. ஆமா மக்களே. இப்ப பாருங்க அடுத்தது ஒரு மேஜிக் வித்த இறக்குறோம் பாருங்க. இப்ப பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சீட் கோட் எதுவும் போட்டுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச சீட் கோட போட்டுக்கிட்டு இங்க பாருங்களேன். அடே எங்கடா அங்க ஏதோ பேய் கார் நின்று மாதிரி இருக்குது. ஆக மொத்தம் ஏதோ மோகினி பேய் வெள்ளையா பவுடர் அடிச்சுட்டு பான்ஸ் போட்டு அடிச்சுட்டு நின்றுட்டு இருக்க மாதிரியே இருக்குது. இப்ப பாருங்க இது வெடிக்க வைக்கிறோம் பாருங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. அடே என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஆமா இப்ப பாருங்களா சபையா இருக்குல்ல. இதை வச்சு நீங்க என்னென்ன வித்த பண்ணுமோ மாத்தலாம். பட் இதுக்கு சிம்பிள் மேட்ரு எதுவுமே இல்லை. பைக்கு கும்பலா நிறுத்தி லைட் ஆன் பண்ணா போதும் இந்த மாதிரி செம்மையான மேட்ரு வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்து செம்மையான நம்ம ஸ்கேரியான சீட் கோடு ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு. இப்போ நம்பர் 2க்கு போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ கொஞ்சம் லைக்கை போட்டிருக்கேன், அப்பதான் நம்பர் 2க்கு போக முடியும். ஓகே போட்டிங்களா? இப்போ பாருங்க நம்பர் 2க்கு போறேன். ஓகே இப்போ நம்ம நம்பர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு ஒரு ட்ரிக்கை பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கி பம் இருக்குல்ல அதை எடுத்து நீங்க தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுக்கணும். எதுக்குடா இப்போ சம்மந்தமே நம்ம கீழே போடுற அப்படின்னு கேட்பீங்க. இப்போ என்ன பண்ணணும், நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் சீட் கோடு போட்டுக்கணும். இப்போ நான் போடுறேன் பார்த்தீங்களா 9129 அப்படின்ற ஹெல்த் சீட் கோட் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், அந்த ஸ்டிக்கி பாம் பக்கத்தில் போயிட்டு நான் சொல்கிற சீட் கோட போடணும். போட்டிங்களா? போட்டோன்னு வழக்கடின்னு கீழே வந்து விழுவீங்க. ஐயோ எங்கடா டே ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்பீங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்க, என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்க. அடே எங்கடா ஸ்கிட்டி பாச்சு ஸ்டிக்கி பாம்ல உடம்புல சோப்பு மாதிரி ஒட்டிக்கிச்சே அப்படின்னுவீங்க. ஆமாங்கள இப்போ பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு மட்டும். சரி ஓகே இப்போ என்ன பண்ணணும், ஸோ மோட் ஆன் அப்படின்றத ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேலே உங்களுக்கு வந்துடும். அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த பேரல் இருக்குது பேரல் அதுக்குள்ளே நடுவாக்க போய் இப்படி நின்றுக்கோங்க. ஓகே இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்பீங்க. இப்போ என்ன பண்ணணும்னா ஸோ ட்ரெயின் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இன்ஜின் ஆன் பண்ணி ஃபார்வேர்டுன்னு கொடுத்தீங்கன்னா ட்ரெயின் வந்து அப்படியே முன்னாடி நவுந்துக்கிட்டே வரும். சதக் புதக்குன்ட்டு. சரி இருங்க நவர மாட்டேங்குதே, இருங்க ஒரு 2 வாட்டி அமுக்கி பாருங்க. அதை வருது. சரி ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு. எங்கேயும் அவசரப்படாம அப்படியே பதத்தோடயே நிறுங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே எங்கடா ராக்கெட் மாதிரி பறக்குறான் பிராங்க்லினா அப்படின்னு கேட்பீங்க. ஆமா மக்களே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட் இருக்கு. இங்கே பாருங்க அடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் மாதிரி படுப்பான். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மூவ்னு இருக்குல்ல, அதில் வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை அமுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடே எங்கடா உண்மையான ராக்கெட் மாதிரியே புஷ்னு பவர் விட்டுட்டு போறான் நெருப்பலாம் அப்படின்னு கேட்பீங்க. ஆமா மக்களே. ஸோ செம்மையா இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 3 பார்க்கலாம். ஸோ நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்கு செம்மையா இருக்கும். எவன்டா நடுவில் பால் கட்டி வச்சுதே எப்பாடே. ஓகே இப்போ என்ன பண்றீங்கன்னா
ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்கிற சீட் கூட எடுத்தோடனே போட்டுக்கோங்க. என்ன சீட் கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா 7112 அப்படின்னு போட்டிங்கன்னா கிராவிட்டி சீட் கூட ஆன் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ நான் சொல்கிற ஹெலிகாப்டர் சீட் கோட் போட்டுக்கோங்க. இது நம்ம கேமில் இருக்க ஒரே ஒரு ஹெலிகாப்டர், அதை எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு. ஸோ பஸ்ஸோட சீட் கோட் போட்டுக்கோங்க. டே ஹெலிகாப்டர் பஸ்ஸு கிராவிட்டி 3 சீட் கோடு எதுக்குடா சம்மந்தமே நம்ம குழம்படிக்கிற அப்படின்னு இப்போ கேட்பீங்க. இப்போ பாருங்க ஏன்னா நடக்குது மட்டும் பாருங்க. டேய் இந்த பஸ் இந்த ஹெலிகாப்டர் தூக்கிடுமாடா அப்படின்னு கேட்பீங்க. தூக்கிடுமாவா? இப்ப பாருங்க, தூக்குடா பிராங்க்லின், அடே எங்கடா பஸ் பறக்குது, டேய் ஐயோ எங்கடா சிட்டி பஸ்ஸே பறக்க வச்சுட்ட, ஆஹா இங்க பாருங்க மக்களே, ஐயோ இங்க பாருங்க சிட்டி பஸ்ஸே பறக்குது, வேற லெவல்ல இருக்குதுல. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் பஸ் இருக்கு. ஸோ சாமியா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதோட பயங்கரமான ஒன்று பார்க்க போகிறோம். 4ஆம் நம்பரில் பார்க்கலாம். ஸோ இது என்ன சீட் கோடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற சீட் கோடை அழகாக போட்டுக்கோங்க. என்னதுன்னா 6677 அப்படின்ட்டு போட்டிங்கன்னா ஜேசிபி வந்துடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஃபினிட்டி சீட் கோட ஹெல்த் சீட் கோடை போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ சாவிங்கன்னே தெரியாது. ஸோ பயங்கரமான ட்ரிக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி சீட் கோடும் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பைக், மோஸ்ட்டாக இந்த பைக் மட்டும் எடுங்க. 400 மட்டும் இந்த நிஞ்சா ஹெச்2 இருக்குல்ல, இந்த பைக் மட்டும் ZX10 இருக்குல்ல, இதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வேற பைக் எதுவும் எடுக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச பைக் அந்த பைக் இந்த பைக்குன்னு ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, அட்டன் டைமில் இது 2 பட்டனும் கிளிக் வரக்குள்ள ஏறிட்டிங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் தொங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா பைக்கில் ஓட்டிட்டு இருப்பான் பிராங்க்லின். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு யாராச்சும் டோலி வேணும் மக்களே இருங்க. அங்கே ஒரு டோலி போயிட்டு இருக்குது. அந்த டோலியை கூட நம்ம பண்ணி உட்கார வச்சுட்டு அப்புறம் நம்ம இந்த ட்ரிக்கை செஞ்சு பார்க்கலாம். கமான் பேபியா, எங்கடா பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, ஐயோ கொஞ்சம் கிராவிட்டி முன்சீட் கோட் போனதுனால வண்டி பிரேக் பிடிக்க முடியாது, எங்கடா பின்னாடியே போகுது, இதை இருடே, ஐயோ இப்போ ஒரு புள்ளைய கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா அந்த வண்டி வர கட் பண்ணுது, என் புள்ள உட்காருப்புல. ஓகே ரைட்டு, இப்போ என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வண்டியை முன்னாடி போயிட்டு இருக்க வண்டியை பட்டு ரிபேஸ் கீழே போட்டு ரிபேஸில் போங்க. எதுக்குடா டே முன்னாடி போய் எதுக்குள்ள போடுறது ரிபேஸில் போக சொல்கிறேன் அப்படின்னு தானே கேட்பீங்க. ரிபேஸில் போயிட்டு நேராக வந்து எக்ஸிட் பட்டணும், அங்கே ஸ்லோமோ பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் பார்த்தீங்கன்னா அட்டன் டைமில் நமக்குங்க எங்கடா இது ஆங்கிரி பேர்ட்ஸ்ல விட்டா பறக்கும்ல அந்த மாதிரி சொபக்கடின்னு பறக்குற அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே, இது ஒரு செம்மையான ட்ரிக், எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ட்ரிக். ஸோ இங்கே பாருங்கள, இவன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போய் அடிச்சு சாவனே தெரியாது, பட் போயிட்டே இருப்பான் பிராங்க்லின் பண்ணையா, எங்கே போகிறான்னு எனக்கும் தெரியாது. இங்கே பாருங்களேன், இதோட நின்றுவான்னு பார்த்தா நிற்க மாட்டான். இப்போ பாருங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சிட்டியாக போயிடுவான் போலியே, விட்டா டே எங்கடா போகிறான், டே அவனை யாராவது காப்பாற்றுக்கடா, டே போச்சு அவனோட கதை கந்தலாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ட்ரிக்கு போவோம். அவன் அவ்வளோதான் முடிச்சிட்டான்ப்பா, அவன் அவ்வளோதான் செத்து போயிட்டான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் என்ன இப்போ கடைசி எடுத்தோம் போகிறோம் இப்போ பை. ஸோ இப்போ பையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ட்ரிக்கு செம்மையான பண்ணி வைக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வழக்கம் போல் இன்ஃபினிட்டி சீட் கோட் பார்த்துக்கோங்க. ஏன்னா எப்பயுமே உங்கள் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுல, நல்லா கொஞ்சம் இது போட்டுனா தான் உங்களுக்கு சேஃப். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோடான் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பைக் எதோ எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டிக்கி பாம் இருக்குல்ல, ஸ்டிக்கி பாம், ஸோ அதை எடுத்துகிட்டு ஸோ வண்டி மேலே வந்து பார்த்தீங்கன்னா பட்டையை போடுற மாதிரி ஆயுத பூஜைக்கு பட்டையை போடுவாங்க, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டையை போட்டு விட்ருங்க. அப்படி இப்படி இங்கிட்டு அங்கிட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் ஏறி டொமங்கடின்னு உக்காந்துக்கோங்க. அப்படியே உக்காந்துட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து நீங்கள் மட்டும் என் வண்டியும் சொல்லாமல் பறந்துட்டு போங்க, எங்கே போகிறீங்களோ போங்க. அப்புறமேட்டு அந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் அமுக்குங்களேன். இப்போ பாருங்களேன், எங்க என்னடா டேய் அடே என்னடா வண்டியிலே அப்படியே டேய் எங்கடா யாரா அவன், டேய் வண்டியா பார்த்தீங்கன்னா கொல் விட்டு எரியுது, நம்ம ஆள் அப்படியே உக்காந்துக்கிறான் பார்த்தீங்களா கெத்தா, டேய் இதில் வரையும் அவன்டா ஹெல்மெட், அடே ஆளே இல்லாத வண்டி எதுக்கடா ஹெல்மெட்லாம் போடுற, செம்மையா இருக்குல்ல. ஸோ இது வந்து யூஸ் பண்ணி பாருங்க, கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் பயங்கரமான ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் 6. ஸோ நம்பர் 6ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 6ல் ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம். அதை வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி எடுத்துகிட்டு ஏதோ ஒரு ஆள் இல்லாத இடத்துக்கு போயிருங்க. ஓகே, ஸோ இந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, இந்த இடத்துல நம்ம இந்த ட்ரிக் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டிக்கி பாம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக அண்ட் ஃபுல் கொஞ்சம் ஸ்டிக்கி பாம் வச்சு தான் நம்ம இது ஓட்டியிருப்போம் ட்ரிக்லாம், அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்குல்ல, செம்மையா. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி பாம் எடுத்து ரோட்டில் வழக்கம் போல் போட்டுக்கோங்க. இப்போ நான் வித்த காமிக்க போகிறேன் அப்படின்னு கேட்பீங்க, இருங்க காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் இப்படி எப்படியும் போட்டுக்கோங்க. உங்களால் எவ்வளோ போட முடியுமோ
போட்டுக்கோங்க 1 இல்லை 10 20 அப்படி போட்டுக்கோங்க. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா 606 அப்படின்ற ஒரு சீட் கோடை போடணும். ஓகே, ஸோ பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1120 அப்படின்ற ஒரு சீட் கோடை போடுங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகணும்னா ஸ்டிக்கி பாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஒட்டும். ஓகே, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் 606 அப்படின்ற ஃபயர் ட்ரக்கோட சீட் கோடை போடணும். ஓகே ஓகே, இப்போ நம்ம மேலே வழக்கம் போல ஒட்டிருச்சு. இது ஆல்ரெடி நம்ம பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு. இது வரைக்கும் பண்ணிவிட்டு நேராக நான் சொன்ன அந்த சீட் கோட் என்னது 606 அப்படின்ற ஒரு சீட் கோடை போடணும். ஓகே, ஸோ அந்த சீட் கோடை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அந்த சீட் கோடை போட்டு உங்களுக்கு ஃபயர் ட்ரக் வரும். ஃபயர் ட்ரக் நேரம் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே போய் குடுகுடுன்ட்டு டிரைவர் சீட் இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே போய் ஓரியை போய் ஏறி உக்காந்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எதுவும் பண்ணாதீங்க, அதே ஒன்று பண்ணும். எங்கடா சூறாவளி மாதிரி சுத்துது இப்படியா? ஆமாம் மக்களே, இதுதான் சூறாவளி இருக்கு. அடே எங்கடா நம்ம கேமுக்குள்ள சூறாவளியிலேருந்து எல்லாமே இருக்குதாடா அப்படின்னு. ஆமாம், நம்ம கதல் முடிச்சு போங்க. ஓகே ரைட் மக்களே, செம்மையா இருக்குல்ல சூறாவளி இருக்கு. ஸோ ஓகே, இப்போ நம்ம நம்பர் 7 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே பார்க்க போகிறோம். அலான் ட்ரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல் ட்ரிக்கு. இது எப்படி பண்ணுறதுன்னா நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் பாருங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு பிக் ஃப்ராங்க்லினா மாற்றலாமா? ஃப்ராங்க்லினா ஓகே, பிக் ஃப்ராங்க்லின் போட்டாச்சு. அடே என்னடா இது டை, இது கனவா இல்லை நிஜமா அப்படின்னு கேட்பீங்க. இங்கே பாருங்க, எம்மாஞ்சோடு பிராங்க்லின்னு இவன் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஊட்டோட போய் சாகுறான். ஆஹா ரைட்ரா டே, செம்மையா இருக்கிறனால இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியாக போயிட்டு ஒரு கலக்கிட்டு வரலாம். ஏய் ஏன்னா நம்மள ஒரு கலக்கி விட்டுருச்சே. டே என்ன நடக்குதுங்க? சரி ஓகே ரைட் விடுங்க. ஸோ இப்போ நம்பர் 8 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பெருசாகணும். இப்போ நம்ம அதோட குட்டி ஆக போகிறோம். ஸோ எப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸ்மால் பிராங்க்லின் அப்படின்னு போடும். ஆஹா ரைட்ரா, எங்கடா இவன் டே எறும்பு மாதிரி இருக்கிறான். டே ஐயோ அண்ணே என்னை மெச்சிடாதனே, இவட இவ்வளோ பேசுகிறானுங்க எல்லாரும். டேங்கப்பா டே. ஓகே ரைட்ரா, அங்கே பாரு ஒரு புள்ள போகுது. வா உஸ்தா பேருக்கு. ஆனால் நம்ம தான் இத்தனை எருமா எம்மா எங்கடா டே காலுக்கடையெல்லாம் பூந்து போகிறான். ஐயோ வெளியில் இருந்தால் நம்மளுக்கு ஆபத்து மக்களே. ஊட்டாண்ட ஓடி போயிட வேண்டியதான். எப்பா சாமியை ஐயோ வீட்டுக்குள்ளே போனால் சரி நம்ம என்னடா என்னடா ஐயோ எங்கடா எலுமிச்சு போல தக்காளி புளிஞ்ச மாதிரி இருக்குது. ஐயோ ரைட்ரா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 9 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பெருசாகணும், குட்டி ஆகணும். அடுத்தது என்பிசி பெருசாகணும் எப்படி இருக்கும். ஸோ வாங்க அவனுங்களாம் பெருசாகணும் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் இதெல்லாம் எப்படி பண்ணுறது, இது போட்டால் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இதுக்கு ஒன்று பண்ணணும், நான் அது எப்படின்றத சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்பிசி பெருசாகிறதுக்கு ஒரு இது போட்டிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வரே வா, இங்கே பாருங்க எம்மா பெரிய ஆளு. வா 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 வா, இங்கே பாருங்க மக்களே. ஐயோ நம்ம ஊரில் இருக்கிற என்பிசி அது ஏமா எங்கம்மா இவ்வளோ பேசுகிற, ஒரு மிதி விட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சட்னி ஆயிடுவோம் போலியா. ஆஹா ரைட்ரா, போடு வேற மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு புள்ள போயிட்டு இருக்கு பாருங்க, போட்டு தாக்கலாம் வாங்க. நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சூப்பர் பவர் இருக்குது. இப்போ அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு அன்லிமிட்டெட் புல்லட் இறக்கடா ஸ்ப்ராங்கில போடு. ஓ வா சாமா, அங்கே பாருங்க எப்படி அடிச்சுட்டு தெரிச்சு விட்டு போது பார்த்தீங்களா. சரி ஓகே, இப்போ நம்ம கடைசி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பெருசாகணும், சின்னதாகணும், அப்புறம் என்பிசியை பெருசாகணும். இப்போ கார்லாம் பெருசாகி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் இருக்க காரு, வெஹிக்கல்ஸ், பைக்ஸு அதெல்லாம் பெருசாகி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே போட்டாச்சு சீட் கூட. வாரே வாவ், இங்க பாருங்க எவ்வளோ பெரிய ஜாயிண்ட் காருன்னு வர மாதிரி பாருங்க. அடே செம்மையா இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம கேமில் கொண்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம அஃபிஷியலாக நம்ம கேமில் வரல மக்களே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரத்தில் நம்ம கேமில் மேபி அடுத்த அப்டேட்டில் வர வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ உங்களை மாதிரி நான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சொல்கிறேன். அப்படி இல்லைனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக இது வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட் இது பண்ணுறதுக்கு. ஸோ நான் அதனால் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மட்டும் பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நம்ம ஃபியூச்சரில் கண்டிப்பாக அதை கொண்டு வரலாம். எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோலாம் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் விளாட்லாம். பட் இப்போதைக்கு இது சேஃப் கிடையாது. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லலை, புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இப்போதைக்கு நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இல்லைனா உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அதோட வீடியோ பட்டு எப்படி பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ அவ்வளோதான். ஸோ டெய்லி நம்ம வீடியோ போய் பாருங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அங்கே பாருங்க எப்படி போகிறதுன்னு பார்த்தீங்களா. டாடா பை பாய்.